அப்ரஹாம் வணக்கம். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வருகின்றது. ஆரம்ப கட்டத்தில் அதாவது நிலச்சரிவு ஏற்பட்ட உடனடியாக மீட்பு பணிகள் மேற்கொள்வதில் தொய்வு ஏற்பட்டது. அதற்கு காரணம் கனமழை மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இயல்புநிலை பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் மீட்பு பணிகள் முறையாக மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போதைய சூழ்நிலையில் கேரளா மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பகுதியில் மழையின் அளவு சற்று குறைந்திருப்பதாகவும் அதன் காரணமாக சாலைகள் துண்டிக்கப்பட்ட பகுதியில் தற்காலிக பாலங்கள் அமைத்து மீட்பு பணிகள் என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டர் மூலமாக வயநாட்டில் முண்டகை, சூரல்மலை, அதே போன்று மேப்பாடி உள்ளிட்ட பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களை ஹெலிகாப்டர் மூலமாக அதிகாரிகளோடு சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆய்வாக பார்க்கப்படுகிறது. நேரில் சென்று மேற்கொண்ட முதலமைச்சர் பினராயி விஜயன் அதைத் தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய நிவாரண முகாம்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக இந்த ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வயநாடில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைப்பதற்காகவும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் நோக்கத்திலும் நிதி உதவி கொடுக்க வேண்டும், அனைவரும் நிதி உதவி செய்யுங்கள் என்று கோரிக்கை வேண்டுகோள் வைத்தார். அதன் அடிப்படையில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக அரசு தரப்பில் 5 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு அதற்கான தொகை காசோலையாக வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக கேரளாவில் பாதிக்கப்பட்ட இடங்களை சீரமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டர் மூலமாக அங்கு ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த ஆய்வு பணி என்பது வயநாடு இருக்கக்கூடிய நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளாக இருக்கக்கூடிய முண்டகை, சூரல்மலை, அதே போன்று மேப்பாடி ஆகிய பகுதியில் தான் இந்த ஆய்வு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முற்றிலுமாக அங்கு ஒரு கிராமம் இருந்ததாக எந்த தடையுமே தெரியாத அளவுக்கு முழுவதுமாக அந்த செம்மண் என்று சொல்லக்கூடிய அந்த மழையால் அடித்து வரப்பட்ட வெள்ளம், காட்டாற்று வெள்ளம், பாறைகள், மண் அனைத்தும் கலந்து அந்த பகுதி முழுவதுமாக மூடியிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சிக்கி உயிர்ந்த உடல்கள் மீட்பு பணி என்பது முப்படை வீரர்கள் மற்றும் தேசிய மீட்பு படையினர், அதே போன்று தீயணைப்பு துறையினர் வேகமாக செயல்பட்டு அங்கு இருக்கக்கூடிய உடல்களை மீட்டு வருகின்றார்கள். அதே போன்று அங்கு யாரேனும் சிக்கியிருந்தார்கள் என்றால் அவர்களை மீட்கக்கூடிய பணியும் வேகமாக நடைபெற்று வருகிறது. நிலையில் சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், தற்போது மழையின் அளவு குறைந்திருக்கக்கூடிய காரணத்தால் அங்கு துண்டிக்கப்பட்ட பாலங்கள் வழியாக தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டு கனரக வாகனங்கள் அங்கு சென்றிருக்கின்றன. கனரக வாகனங்கள் சென்று அந்த பகுதியில் மீட்பு பணி மேற்கொண்டு வருகின்றன. அதையெல்லாம் அந்த நடவடிக்கைகளுக்கு பிறகுதான் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டர் மூலமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு வருகிறார். இந்த நேரடியாக சென்று பார்வையிட்ட நிகழ்வுக்கு பிறகாக சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் இந்த செய்தியாளர் சந்திக்கும் போது கூட இந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் பார்வையிட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்கு பிறகாக மேற்கொள்ளப்பட வேண்டிய மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முழுவதுமாக ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த ஆய்வு கூட்டமானது ஆலோசனையானது நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். ஜாஃப்ரின்.